பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டேஸ் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு வேத புஸ்தகத்தில் பார்க்கும்போது நீதிமொழிகள் 21 அதிகாரம் 31 வசனத்தை வாசிப்போம். Proverbs chapter 21 verse 31. கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமேன். என் கண்பானோலே, இந்த நாளில் கூட உங்களுக்கு எந்த காரியத்தில் ஜெயம் வேணும், எந்த காரியத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீங்களோ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமேன். நீங்கள் விசுவாசிக்கிறா? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அநேக காரியத்தில் பிரயாசப்பட்டு தோல்வி அடைஞ்சிருக்கீங்களா? அநேக காரியங்களை நீங்கள் முயற்சி செய்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்க. இன்றைக்கு ஏசப்பா சொல்கிறா, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். நமக்கு ஜெய கொடுக்கிற தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. யாரெல்லாம் இந்த நாள் இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் நீங்கள் ஜெயத்தை பார்க்க விரும்புகிறீங்களோ, ஒரு வெற்றியை பார்க்க நீங்கள் விரும்புகிறீங்களோ, இன்றைக்கு ஏசப்பாவுக்கு சொல்கிறார், நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன். ஒருவேளை நீ இது வரைக்கும் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், இது வரைக்கும் நீ அநேக காரியங்களை செய்து நஷ்டப்பட்டு போயிருக்கலாம், அநேக காரியங்களை முயற்சி எடுத்து அவமானப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்தை செய்ய போகிறீங்களோ அது கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறேன். ஒருவேளை நீண்ட வருஷமாக பல காரியத்தில் நீங்கள் கேஸில் தோல்வி அடைஞ்சிருக்கீங்களா? இந்த காரியம் வாய்க்காமல் போயிடுச்சு, இது இனி அவ்வளோதான், இது நடக்காதுன்று எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஏசப்பா அந்த தோல்வியில் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் எழுந்து போயிருக்கீங்களோ கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயத்தை பார்க்க போகிறீங்களே. ஏன்னா ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெய கொடுக்குற தேவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்த போகிறீங்களே. யாரெல்லாம் இந்த வேலை கூட விசுவாசத்தோடு எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு ஏசப்பா ஜெயத்தை கொடுக்கணுமோ, வெற்றி கொடுக்கணுமோ, ஆசீர்வாதத்தை கொடுக்கணுமோ, ஏசப்பாவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, ஏசப்பா இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட நீங்கள் வாக்கு கொடுத்துறப்பா, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். என் ஜனங்கள் எந்தெந்த காரியத்தில் எனக்கு ஒரு வெற்றி வேணும், எனக்கு ஒரு ஜெயம் வேண்டும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் என்று உம்மை நோக்கி ஜெபிக்கிறாங்களாப்பா, நீங்கள் ஜெயத்தை கொடுக்கிற தேவன். எந்தெந்த காரியத்தில் அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்காங்களோ நீங்கள் அற்புதங்களை செய்வீராக. எந்த காரியத்தில் நான் தோல்வி அடைஞ்சேன், இனி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு என்று நினைக்கிறாங்களோ கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பீராக, வெற்றியை கொடுப்பீராக. ஏசப்பா சத்ருவான பல விதத்தில் அப்போ அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெறாதபடி, நன்மைகள் பெறாதபடிக்கு தடையாக இருக்குதோ எல்லா தடைகளை எடுத்து போட்டப்பா என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுத்து ஜெயத்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.